ஸோ தூக்கமின்மை இதனால இந்த நரம்பு மண்டலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கும், இந்த விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாம்? தூக்கம் வந்து மிக மிக முக்கியமானது மூளைக்கு. இப்போ நம்ம நாள் பூரா நம்ம படிக்கிறோம் வைக்கிறோம், நம்ம நினைவுகள் எல்லாமே நைட்டில் தான் ப்ராசஸ் ஆகும் பிரெயினில். ஆக்சுவலாக பிரெயின் சுத்தமாக தூங்கலாம் செய்யாது. பிரெயின் சேஞ்சஸ் அவ்வளோதான். அதுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இஇஜிலாம் பண்ணோன்னா ஸ்லீப் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. என்ன நடக்குதோ தூக்கத்தில் அப்படின்னா, இப்போ சமீபமாக இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நடக்குது. சமீபமாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கண்டுபிடிச்சிருக்கு. ரொம்ப சமீபம் இல்லை, சில காலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து கிளிம்ஃபாட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த கழிவுகளை எடுக்கிறது. ஸோ மூளையில் உள்ள அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சரியாக தூங்கலைன்னா, தூங்கும்போது தான் அது ஒர்க் பண்ணும். நம்ம சரியாக தூங்கலைன்னா நம்ம அந்த கழிவுகளெலாம் சேர ஆரம்பித்தா அது டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் ஆன் த பிரெயின். ஸோ நாள் பட நிறைய வியாதிகள் வரலாம். முக்கியமாக மூளை சிதைவு நோய்கள் எல்லாம் வரலாம். ஸோ அதனால் தூக்கம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு நேரம் தூக்கம்? குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம், 7லேருந்து 8 மணி நேரம். ஒரே அடியாக தூங்கினா வாழ்க்கையில் பாதி தூக்கத்திலே போயிடும். இப்போ இந்த தூக்கத்தோட கனெக்டிவிட்டி வந்து இந்த தலைவலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தூக்கம் சரியா இல்லைன்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா நமக்கு அந்த தலைவலி அப்படிங்கிறது வந்து வந்துடும். இந்த ஹெட்ஏக் அப்படிங்கிறது தூக்கம் இல்லாதனால மட்டும்தான் வருமா, இல்லை ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான காரணங்களால் வருமா? நரம்பு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான தலைவலிகள் வரும். தலைவலி அப்படின்னா தலையில வலின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு 300 வகை காரணங்கள் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நிறையன்னா எங்கே வலிச்சாலும் அதுக்கு தலைவலி தான். ஸ்கின்லேருந்து போன்லேருந்து எதை வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பேசுகிற தலைவலி அப்படிங்கிற விஷயத்தில் காமனஸ்ட் காஸ் வந்து மைக்ரைன், அதாவது ஒற்றை தலைவலி. முக்கியமான தலைவலின்னா நான் பிரைமரி ஹெட்ஏக்ஸ், செகண்டரி ஹெட்ஏக்ஸ்னு சொல்லுவோம் இப்போ நியூராலஜியில். அது தவிர மற்றபடி இந்த சைனஸ் ஹெட்ஏக்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வேறு வேறு காரணங்கள் ஹெட்ஏக்ஸ்கெல்லாம் இருக்குது. நரம்பியலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் மைக்ரைன். இப்போ மைக்ரைனை நாள்பட சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருந்தால், எஸ்பெஷலி மைக்ரைன் வித் ஆரா, மைக்ரைன் வித்தவுட் ஆரான்னு 2 இருக்குது. அது மைக்ரைன் வர்றதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் இருக்கும். கண்ணு முன்னாடி பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், அலையாக போகும், மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது மைக்ரைன் வித் ஆரா. அது விஷுவல் ஆரா. அது மாதிரி வேறு ஆராலாம் இருக்குது. இந்த மாதிரி டைப் ரெக்கரண்டாக வர்றவங்களுக்கு எஸ்பெஷலி பிற்காலத்தில் ஸ்ட்ரோக் வர்றதுக்குரிய சான்சஸ் எல்லாம் ஹையர். ஸோ மைக்ரைனை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்.